நெல்லையைச் சேர்ந்த மணமகனுக்கும் வியட்நாமைச் சேர்ந்த மணமகளுக்கும் தமிழ் கலாச்சார முறைப்படி திருமணம் நடைபெற்றது. டவுன் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் வியட்நாமில் பணியாற்றி வரும் நிலையில் தனது அலுவலகத்தில் உள்ள நுகின் லீ தை என்பவரை கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்துள்ளார். இருவரின் காதல் திருமணத்திற்கும் குடும்பத்தார் அனுமதி அளித்துள்ளனர். தமிழ் கலாச்சாரத்தின் மீது அதீத பற்று கொண்ட நுகின் லீ தை வியட்நாமில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி மகேஷை திருமணம் செய்து கொண்டார். தொடர்ந்து இருவருக்கும் நெல்லை டவுன் பகுதியில் உள்ள பெரியசாமி கோயிலில் இந்து கலாச்சாரப்படி மீண்டும் திருமணம் நடைபெற்றது. காதலியை கரம் பிடித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மகேஷ் கூறினார். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் கல்யாணம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆசை. அதனால தான் 2 பேருமே நம்ம தமிழ் முறைப்படி நம்ம நிலைப்புகளுக்கு ஏற்றாப்புல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து நிற்கிறோம். இந்தியரின் மனைவி என கூறுவது பெருமையாக இருப்பதாக ஆனந்த கண்ணீரில் நுகின் லீ தை தெரிவித்தார். I really love to be an Indian wife with my husband. Thank you. இருவரின் திருமணத்தையும் நுகின் லீ தையின் உறவினர்கள் வீடியோ கால் மூலமாக பார்த்து மகிழ்ந்தனர். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நீட் விவகாரத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் நீட் விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் நீட் விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்ததாக கூறினார். இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாமல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். ஆனால் நாமும் சளைக்காமல் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் பெற கடுமையாக போராடணும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் நீட் ஒன்றும் விலக்க முடியாத தேர்வு அல்ல என்றார். மாநில அரசுகளால் தொடங்கப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எப்படி அந்த மாநில மாணவர்களை சேர்க்கணும் என்பது குறித்து முடிவு செய்யக்கூடிய உரிமையை மாநில அரசுகளிலிருந்து ஒன்றிய அரசு பறிச்சிடுச்சு. நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்க மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது தான் நீட் தேர்வோட மாபெரும் அநீதி. மேலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து வல்லுநர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் என பேரவையில் குறிப்பிட்டதை முதலமைச்சர் தெரிவித்தார். நீட் விலக்கு விவகாரத்தில் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் விலக்கு தொடர்பான தீர்மானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்தார். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது. மேலும் நீட் தேர்வு முறையை எதிர்த்து தமிழ்நாடு அரசால் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த தீர்மானங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வே வேண்டாம் என்று சொல்லவில்லை என்றும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் விலக்களிக்க வேண்டும் என்றும் பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்தார். அரசு 12ஆம் வகுப்புல பொது தேர்வு நடத்துது. அதில் 90-95 விழுக்காடு மதிப்பெண் பெற்றவர்கள் நீட்டில் தேர்ச்சி பெற முடியறது, வாய்ப்புக்கு போறதில்லை. அப்போ 12ஆம் வகுப்புல வெறும் 25-30 விழுக்காடு மதிப்பெண் பெற்றவர்கள் அங்கே நீட்டில் தேர்ச்சி பெறாங்க. இது என்ன தகுதி இருக்குது? நீட் தேர்வு அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். நீட்டின் உள்ள ஒரு இது ஜனநாயகத்திற்கு எதிரானது, அதே மாதிரி அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது. அந்த மாதிரியான ஒரு நீட் தேர்வு தமிழகத்திற்கு வேண்டாம்னு சொல்லி ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வென்றதை போன்று நீட் விலக்கு கோரக்கூடிய வழக்கிலும் வெற்றி பெற முடியும் என்று தலித் ராமச்சந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். நீட் தேர்வினால் பாதிக்கப்படுகின்ற மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அதே போல நீட்டுக்கான ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். சட்ட வல்லுநர்களை சந்தித்து இதிலிருந்து விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்ற கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எய்ம்ஸ், ஜிப்பர் ஆகிய கல்வி நிறுவனங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதை போன்று தமிழ்நாட்டிற்கும் விலக்கு பெற முடியும் என்று சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூறினர்.